ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருண் ஃபுட் கோர்ட். இந்த வீடியோவில் குடமிளகாய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குங்க. சரி வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 குடமிளகாவை விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுமே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் குடமிளகாய் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு 10லிருந்து 15 பல் பூண்டு, இது ரெண்டுமே சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இந்த கடலை மாவு தான் இந்த கிரேவிக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாவே போதுமான அளவாக இருக்குங்க. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது ஒரு பக்கம் வச்சிடலாங்க. இப்போ வெங்காயமும் கேப்சிகமும் நல்லா வதங்கியிருக்கு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா அதே கடாயில் திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பாதி அளவுக்கு பிரிஞ்சி இலை, 3 போல கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, கூடவே ஒரு சின்ன துண்டு கல்பாசி ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக அடிப்பிடிச்சிரும். மிக்ஸி ஜார் அலசிட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம கேப்சிகம் வதக்கும் போது கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு திரும்பவும் 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற கேப்சிகம், ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கிரேவி ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி கேப்சிகம், ஆனியன் எல்லாம் குக்காக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், கமன்னு கேப்சிகம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான கேப்சிகம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க.
நான் இன்னைக்கு இந்த கிரேவியை சப்பாத்தி கூட தான் சர்வ் பண்ணியிருக்கேன். சுட சுட சாஃப்டான சப்பாத்தியோட இந்த கிரேவி தொட்டு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சேனல் தேடி வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.